வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து TCL 32 இன்ச்சஸ் டிவி. இது வந்து போர்டு வந்து கம்ப்ளைண்ட். போர்டு என்ன மாதிரி ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர்டு வந்து ஓடிட்டே இருக்கும்போது சம்டைம் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இது மாதிரி ரொட்டீனாக இதுமாரி ஆகிட்டே இருக்குது. எப்போ ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இதுக்கு நம்ம ரீசெட் பண்ணி பார்த்தோம், அதுக்கும் அப்படியே சேம் ஃபால்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அதனுடைய பழைய போர்டு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு புது போர்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயம், இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து இந்த TCL போர்டு வந்து பழசு நம்ம யார்கிட்டையாவது வந்து வாங்கி போட்டோம் அப்படின்னா டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆன் ஆகிடும். டிவி அதுவும் ஆன் ஆகிடும், TCLனு வரும், அப்படியே மற்ற எல்லா ஆப்ஷனுக்குமே போயிடும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரெஷ் போர்டு சம்டைம் நம்ம வெளியிலவே வந்து கிடைக்கும். நமக்கு யார்கிட்டையாவது நமக்கு லோக்கல் மார்க்கெட்டில் யார்கிட்டையா வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்த போர்டு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவி வந்து மெயின் பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா டிவி அதுவாக ஆன் ஆகிட்டு இந்த P மோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வருது. ஸோ இந்த P மோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வருது. இப்போ இது வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் டிலே ஆகும். இந்த P மோடுன்னு வந்துட்டு இதோடைய வெர்ஷன் வந்து டிஸ்பிளேல காமிக்குது. இந்த டிவியோட போர்டுடைய வெர்ஷனை வந்து நமக்கு இதில் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இஷ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதாவது போர்டு மாற்றிட்டு யாருக்காச்சும் டக்குன்னு இந்த மாதிரி வந்ததுன்னே போர்டு தான் ஃபால்ட்டு, போர்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி புது போர்டு சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இதோடைய ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட் பட்டனும் ரிட்டர்ன் பட்டனும் ரெண்டும் சேர்ந்தா போல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ஃபேக்ட்ரி ஹாட் கீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன் பண்ணணும். சார் ஓகே, இது என்னன்றதை செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் கீ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஃபேக்ட்ரி ஹாட் கீன்னு இருக்குது இல்லைங்களா, இதை போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பின்னாடி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ இதுதான் ஆப்ஷனு. இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா டிவி வந்து யூஷுவல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு TCLனு ப்ராப்பராக ஆன் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து எப்பயுமே டிவி ஆன் ஆகுனா வர லோகோ. இதுக்கப்புறம் யூஷுவலாக எப்பயுமே வர்றது வந்துடும் உங்களுக்கு.